சுமந்து பெற்ற தாயிற்கு நிறுத்தி தேகப்பட்டவர் எங்க இருக்கிறார்? செல்லும் இத்தனை வருட காலங்களாக வெறுத்ததோர் கோட்டை கட்டி அந்த கோட்டையில வில்வித்தை ஏற ஏற்ற குதிரை ஏற்றம் என்று சொல்லக்கூடிய வீர பயிற்சிகளை கையை பற்றி உண்மைதான் கற்றுக் கொடுத்த இந்த வீர பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த என்னுடைய தாய் இங்க இருக்கு. நான் இங்க இருக்கும் போது பெற்றெடுத்த தந்தை எங்கே? செல்லும் உனக்கு என்னடா வயசு இப்போ? எனக்கோ 16 வயது. 16 வயது. உண்மைதான். இளம் பருவம் தோற்றம். அத்தனை போலே ஏண்டா டேய் தம்பி சின்ன பிள்ளைகிட்ட பெத்த தாய் இருக்கும்போது என்ன பெத்த தந்தைன்னு கேட்கிறான். இந்த நேரத்துல அறியாத பிள்ளைக்கு கல்யா விடுது சொன்னா ஏற்காது. டேய் உனக்கு நேரம் வர காலத்திலே வாரி வளர்த்தவங்க அப்பா யாரு நான் சொல்வேன். நான் பெத்த ராஜா ராஜு உனக்கு இந்த வார்த்தை வேண்டாம். நான் பெத்த கட்டி கரும்பு அமுதேசமி மகனே மகனா என்னடி கட்டி நான் சொல்றது புரியுதா? புரியவில்லை. நான் சொல்றது புரியுதா? திரும்ப நீங்க ஓரமா போங்க. அவச்சேடியா போடு சொல்லுவா. இல்ல நான் கேக்குறது புரியுதா? இல்ல புரியுது புரியுது. அப்பா எனக்கு புரியுதா? ராஜர் உனக்கு புரியுதா? இப்பதான் கொஞ்சமா புரிஞ்சுக்குது. நான் என்ன தப்பா கேட்டனா? கரெக்ட்டா கேட்டேன். இப்போ எங்க அப்பா பேர் தெரியல எனக்கு. என்ன பேர் அப்பா பேர்? நீயே வந்து வாய்ச்சால. ஏய் யாரும் இல்ல. 30 திங்கள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய கர்ப்பத்திலே ஈன்றெடுத்த தாய் இங்க இருக்கு. ஆமா. நான் பிறந்ததற்கு காரணமாக இருந்த என்னுடைய தந்தை யார்? கேட்டா எங்க அம்மாக்கு அப்பாவை கேட்ட இல்லையே. எனக்கு அப்புறம் உனக்கு தந்தை யார் என்று கேட்டேன். அந்த அம்மா நான் கேக்குறேன் சொல்றாங்கன்னா நேரம் வரும் காலத்திலே அப்போது சொல்லுவானே என் மகனே செல்வமே என் பட்டு சவரமேன்னு சொன்னீங்கிறாங்க மகனே. 16 வருட காலங்களாக பொறுத்திருந்த நான் அவன் இதற்கு மேற்பட்ட ஒரு 2 ஹவர் 3 ஹவர் போறான். என்ன போட போகுது உனக்கு? அம்மா சொல்றேன் நிக்கிறாங்க பொறுமையா தான் கேளாம். அட மொடனே தாய் உரைப்பது என்ன வார்த்தை என்று தெரியுதா? எனக்கு எங்க தெரியுது? நேரம் வரும் அதற்கென்று ஒரு காலம் வரும். அந்த நேரம் என்பது எப்படி தெரியுமா? எப்படி? 1 மணி நேரத்துல வரலாம் ஒரு நாள்ல வரலாம் ஒரு வாரத்துல வரலாம். ஆமாங்க. ஒரு மாதத்திலே வரலாம் ஒரு வருட காலங்களில் வரலாம். அந்த நேரமாகப்பட்டது எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது. யார் தாயிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கொடாவி கொஞ்சம் சொல்லிடுறாங்க. ஆமா கொஞ்சம் என்னடா தாயே என்னை ஈன்றெடுத்த தாய் நீதானே? ஆமா. உன்னுடைய மகன் நான் தானே? நீதான். தங்கச்சியா நம்ம அம்மா வீட்டுல இருக்கிறாங்கண்ணா. லலிதம்மாவா? கரெக்டா சொன்னேன். ஜெர்னிங்க போயிட்டியா?
தாயே, நான் உரைப்பது உனக்கு நன்றாக புரிகிறதா இல்லையா? செல்லம், எனக்கு ஒண்ணுமே புரியலடா எனக்கு. என்னை பெற்றெடுத்த தாய் இங்கு இருக்கேன். ஆமா, நான் பிறந்ததற்கு காரணமாக இருந்தே என்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறேன். கண்ணி, தாயே, நீ என்ன கேட்டாலும் இதோ தினத்திலே உங்களுடைய தகப்பன் பேரை சொல்ல முடியாது 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 முடியாது. இந்த வார்த்தையிலிருந்து மீண்டு வருவது கிடையாது. கிடையாது. சொன்னதுதான் உண்மைதான். அப்படியா? ஆமா. தாயே, நேரம் அறிவாக போ. நான் தவறாக என்ன வார்த்தை கேட்டேன்? ராஜா, இவ்வளவு மாரி அப்ப உங்களை கூட்டு கூட இங்க ஆடிடலாம். நான் என்ன தவறாக கேட்டேன்? இங்க போட்டு ஒண்ணு கூட்டணும். நான் கேட்டதில் உனக்கு என்ன குழப்பமாக இங்க இருக்கிறது? நம்ம தான் சித்திரங்க தான் நம்ம நடி இன்னிருந்தா இந்த மாதிரி சித்திரங்க 2000 ரூபாய் என்பதா? இதே மாதிரி சொல்லி 1500 கொடுத்துட்டு அப்பா கலப்பா என்ன மன்னிக்க வேண்டிய தாயே, ஒரு ஆத்தல ஃபுல்லா குடிக்குதுங்க, இட்டு ஒதுக்குதுங்க. ஆத்தாலும் சோறு போட பிடிக்கும் நிறைய இருக்குது உலகத்துல. ஏன் புள்ள அந்த மாதிரி கிடையாதும்மா. தாய் யாரு என் புள்ளைய 10 அடி மேல்றவா நீ ஏன் காத்து கட்டுவா? தாயே, உன்னை அடித்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும். மறுபடியும் கேட்கிறேன், ஆனம் கட்டவளே, மறுபடியும் உரைக்கு என்னை ஈண்டெடுத்த தாய் இங்க இருக்கு. அப்பா தந்தை எங்கே? சலா இந்த மாதா ஒத்தாடி இருக்கு.
தந்தை யார் என்று தெரியாமல் இந்த உலகத்தையே வாழ்வதை விட ஒரு வார்த்தை சொல்றான் ஐயா அவன் தேவையான இந்த தெருவீதியிலே நான் தன்னதவிட நடந்து சென்றால் பார்க்கக்கூடிய மானிட பிறவிகளாகப்பட்டால் என்ன உரைப்பார் என்று தெரியுமா? என்னடா சொல்றாரு? தாயே அரண்மனையில் இருக்கக்கூடிய நேரத்திலே தந்தை பேர் தெரியாதவன் போகிறான், திருட்டு கேவடியா பெற்ற மகன் என்று உரைப்பார்கள். அப்படியா? இந்த வார்த்தையை கேட்டு இந்த உலகத்திலே வாழ்வதை விட நான் எங்காவது சென்று நான் உயிரை மடித்துக் கொள்வேன். என்னை விட்டு மணிப்புரி கோட்டை விட்டு எங்காவது மாண்டு மடிந்து மண்ணிக்கு மன்னமா சொல்லி எனக்கு கடங்காரு நானி என் கடந்தா தீர்த்து நீ எங்காவது போய் கண்ணியா